அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026ஆம் வருடத்தில் கருட பஞ்சமி எப்பொழுது வருதுங்கிற தகவலை நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கருட பகவானுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம், அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு வர்ணனை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, கருட பகவானுக்கு 2 கரங்கள் 4 கால்களும் உண்டுன்னு சொல்கிறாங்க. அருள் ததும்பும் திருமுகம், கவலைக்குறியே இல்லாதவர், தன்னுடைய 2 இறக்கைகளை விரித்து மண்டலமிட்டு வானத்தில் பறப்பவர், சிறகுகளை விட உடல் பருத்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குண்டலங்களை காதுகளில் அணிந்தவர், வளைந்த புருவங்களையும் உருண்டை கன்னங்களையும் நீண்ட மூக்கு வெளுப்பான முகம் உடையவர். கருடனின் நித்திய வாசஸ்தலம்னா அது திருப்பார்கடல்னா அவருக்குரிய மண்டலத்திலும் ஞானிகளோட உள்ளங்களிலும் இருப்பவர் கருட பகவான். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாமர மக்களை காப்பதில் திருமால் போன்றவர்னு சொல்றாங்க. நாள்தோறும் கருட தரிசனம் ஒவ்வொரு வகையில் பலன் தருகின்றதானாலும் வியாழக்கிழமை மாலையிலும் சனிக்கிழமை காலையிலும் கருட தரிசனம் மிகவும் சிறப்பானதுன்னு யாரு சொல்றாங்கன்னா, வசந்தராஜ சகுன விஸ்தரம்ங்கிற நூல்ல விரிவாக கூறப்பட்டிருக்கு. இவ்வளவு விளக்கங்களை பார்த்தோம். அடுத்ததா இந்த கருட பஞ்சமி எப்பொழுது வருதுன்னா 2026ஆம் வருடத்துல ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி, ஆடி மாதம் 32ஆம் தேதி திங்கட்கிழமையன்று கருட பஞ்சமி. ஆமாங்க, இந்த வருடத்துல ஆடி மாதத்திற்கு 32 நாட்கள் இருக்கு. ஆகஸ்ட் 17, ஆடி 32 திங்கட்கிழமையன்று கருட பஞ்சமி. இந்த கருட பஞ்சமி நன்னாள்ல கருட பகவானை வணங்கி அவரது அருளை பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த பதிவு குறித்த கருத்துக்களையும் கருட பகவான் குறித்த கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.